வணக்கம் நண்பர்களே, பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுக்காக நான் உங்கள் நண்பன் ராம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் சொல்கிறது உண்மையா பொய்யா நல்லா ஆழமாக யோசித்து ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நான் குடும்பத்துக்காகவும் இந்த உறவுகளுக்காகவும் இவ்வளவு தூரம் இறங்கி போகிறேனே, என்னை 4 பேருக்கு முன்னாடி விட்டு கொடுத்து பேசும்போது சகிச்சுக்கிட்டு நிற்கிறேனே, ஆனால் எனக்காக எந்த ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் எங்கே அப்படின்னு ஏங்கி நின்றுருக்கீங்களா? இல்லைன்னா எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் நடு ராத்திரியில் தனியாக அழுது என் மனசை புரிஞ்சிக்க இங்கே யாருமே இல்லையான்னு தவிச்சிருக்கீங்களா? நம்மால் பல பேர் வெளியே பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு குறையும் இல்லாத மாதிரி சிரித்த முகத்தோடு வலம் வருவோம். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவோ ஏமாற்றங்கள், எவ்வளவோ வழிகள், எத்தனையோ துரோகங்கள் மறைஞ்சிருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆரம்பத்தில் நீ தான் என் உலகம் அப்படின்னு உருகுனவங்க கொஞ்ச நாளில் அப்படியே தலைகீழாக மாறி நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போது வர்ற அந்த வழி இருக்கே, அதை வார்த்தையால் விவரிக்க முடியாது. நீ என்ன பெருசாக கீழ்ச்சிட்ட அப்படின்னு நம்ம சொந்த பந்தங்களோ இல்லை நாம் உயிராக நினச்சவங்களோ ரொம்ப சாதாரணமாக கேட்கும்போது மனசு அப்படியே சுக்கு நூறாக நொறுங்கி போயிடும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் 2400 வருஷங்களுக்கு முன்னாடியே வாழ்ந்த உலகத்தோட ஆகச்சிறந்த ராஜதந்திரி சாணக்கியர், நீ புத்திசாலியாக வாழ்வதற்கு கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாத அளவுக்கு உங்களோட சுயமரியாதையை கம்பீரமாக மீட்டெழுக்க 7 ரகசிய விதிகளை சொல்லியிருக்கார். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற எத்தனையோ பேர் நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, லட்சமாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நிம்மதியும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உண்மையான மரியாதையும் கிடைச்சதா அப்படின்னு கேட்டால் பல பேரோட பதில் இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க இன்னும் புத்திசாலியாக வாழ பழகலை, வெறும் அப்பாவியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 7 விதிகளை மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கிட்டையும் ஏமாறவே மாட்டீங்க. உங்களை அலட்சியப்படுத்தின அதே மனிதர்கள் உங்களை தலைமேல் வச்சு கொண்டாடுவாங்க. அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு உண்மை கதையை சொல்ல போகிறேன். இது நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒருவரோட கதை தான். பெரும்பாலான வாழ்க்கை பிரச்சனைக்கு தீர்வே சின்ன கதையில் தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டு முடிக்கும்போது உங்கள் மனசில் இருக்கிற குழப்பங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். அந்த திருப்பு முனை கதை மாறனின் கதை. ஒரு ஊரில் மாறன் அப்படின்னு ஒரு இளைஞன் இருந்தான். எல்லோரையும் போல ரொம்ப சாதாரணமான அன்பான ஒரு மனிதன். அவனுக்கு ஒரு நடுத்தர குடும்பம். மாறனுக்கு ஒரே ஒரு ஆசைதான், தன் மனைவி, பெற்றோர், கூட பிறந்தவங்க, நண்பர்கள்னு எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், எல்லோரோட அன்பையும் சம்பாதிக்கணும். ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் காலம் மாற எல்லாமே மாற ஆரம்பிச்சுது. மாறன் காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பான், ஆஃபீஸுக்கு ஓடுவான். அங்கே இருக்கிற ப்ரெஷர் பத்தாதுன்னு பார்ட் டைம் வேலை செய்வான். குடும்பத்தில் யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் ஓடி செய்வான். நண்பர்கள் எப்போ கூப்பிட்டாலும் காசு பணத்தை தூக்கிக்கிட்டு நிற்பான். ஒரு மெஷின் மாதிரி மற்றவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் உடம்பு வலிக்கவோ டயர்ட்னஸுக்காகவோ என்னைக்காவது ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்ததே கிடையாது.
ஆனால் இவ்வளவு பண்ணியும் மாறனோட நிலைமை என்ன தெரியுமா? அவன் செஞ்ச தியாகம் எல்லாமே மற்றவங்களுக்கு கடமையாக தெரிஞ்சது. ஆஃபீஸில் இவன் உழைப்பை வச்ச மேனேஜரு ப்ரொமோஷன் வாங்கினான். ஆனால் மாறனுக்கு கிரெடிட் கிடைக்கல. வீட்டில் ஒரு சின்ன குறை தெரிஞ்சால் போதும், நீ என்ன லட்சணத்தில் சம்பாதிக்கிற அப்படின்னு ஒரே வார்த்தையில் அவனோட உழைப்பை சுக்கு நூறாக உடைச்சிருவாங்க. நண்பர்கள் இவனோட நல்ல மனசை வச்சு காசு வாங்கிக்கிட்டு ஏமாத்துனாங்க. மாறன் மனசுக்குள்ளேயே அழுது அழுது கரைஞ்சான். நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லோரையும் அன்பாகத்தானே பார்த்துக்கிறேன். ஒரு கட்டத்தில் அவனுக்கே அவன் மேலே இருந்த சுயமரியாதை, நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. அப்போ தான் மாறனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை நடந்துச்சு. அவனோட பெரியப்பா ஒருத்தல் மாறன் படுகிற கஷ்டத்தை பார்த்துட்டு அவன்கிட்ட வந்து ஒரு ரகசியம் சொன்னார். அன்பாக இருக்கிறது தப்பு இல்லை தம்பி, ஆனால் அறிவில்லாமல் உன்னை நீயே அழிச்சிக்கிட்டு மற்றவங்களுக்காக உருகிக்கிட்டே இருக்கிறியே, அது ஒரு அன்பு. அது உனக்கு அன்பை தராது, அடிமைத்தனத்தை மட்டும்தான் தரும். நீ முதல்ல புத்திசாலியாக வாழ பழகணும். சாணக்கியர் சொன்ன சில விதிகளை உன் வாழ்க்கையில் கடைபிடி. பெரியப்பா சொன்னதை கேட்டு மாறன் தன் தப்பை உணர்ந்தான். அழுது புலம்புவதை நிறுத்தினான். தன்னை மதிக்க ஆரம்பித்தான். அடுத்த சில மாதங்களில் அவனோட வாழ்க்கையில் ஒரு மேஜிக் நடந்துச்சு. மாறன் எல்லாருக்கெல்லாம் ஏங்குவானா, அதே குடும்பம் நண்பர்களும் மாறனோட ஒரு வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சுது. மாறனோட சம்பந்தம் இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு சின்ன விஷயம் கூட நகராதுன்னு நிலைமை வந்துடுச்சு. மாறன் அப்படி என்ன பண்ணான்? அவங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினதற்கு அந்த சாணக்கியர் விதிகள் என்ன? அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மாறன் பண்ணினது எந்த மந்திரமும் தந்திரமும் கிடையாது. சாணக்கியர் சொன்ன ஹியூமன் சைக்காலஜி அவன் சரியாக புரிஞ்சுக்கிட்டான். இன்றைக்கி உங்களால் பல பேர் மாறனோட இல்லைன்னா சுமதியோட இடத்துல இருக்கலாம். நீங்கள் காதலில் ஏமாந்துருக்கலாம், குடும்பத்தில் துரோகத்தை சந்திச்சிருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களால தினமும் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த 7 விதிகளையும் நீங்கள் முழுசாக கேட்டு உங்கள் லைஃப்பை அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும். குறிப்பாக இதில் நான் சொல்ல போகிற 4வது 6வதையும் இருக்கிற விதி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 90% நல்ல மனிதர்கள் பண்ணுற ஒரு பொதுவான தப்பைத்தான் சாணக்கியர் அந்த விதியில் சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த தப்பை மட்டும் நீங்கள் திருந்திக்கிட்டிங்கன்னா உங்களை வீழ்த்த இந்த உலகத்தில் யாராலே முடியாது. இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ரொம்ப கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். சரி, சாணக்கியரோட விதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு உங்கள் கிட்ட இருந்து ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். ஏன்னா இது வெறும் என்னோட வீடியோ கிடையாது, இது நம்ம குடும்பத்தோட வீடியோ. இதை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை ஓப்பனாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுகிற கஷ்டத்திலேயே உங்களுக்கு ரொம்ப மனசை வைக்கிற விஷயம் எது? நீங்கள் செய்ய தியாகத்துக்கு அங்கீகாரம் கிடைக்காததா, இல்லை உங்களை உயிரோடு நினச்சவங்களோட அலட்சியமா? இன்றைக்கி இருக்கிற மனிதர்கள் தங்களை புத்திசாலியாக மாற்றுறதுக்கு கல்வி முக்கியமா, இல்லை பணபலம் முக்கியமா? உங்கள் கருத்து என்ன? தயவுசெய்து தயங்காமல் உங்கள் மனசில் இருக்கிற கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட் உங்களை மாதிரியே கஷ்டப்பட்டு இருக்கிற இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கலாம். நாம் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். மறக்காமல் நம்ம பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் பாராட்டும் எங்களோட உழைப்புக்கு கிடைக்கிற ஆக சிறந்த பரிசு. சரி, இப்போ நீங்கள் அந்த சாணக்கியரின் 7 ரகசிய விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் விதி, உலகியல் அறிவும் தொடர் கற்றலும். அதாவது அறிவே ஒரு மனிதனோட சிறந்த ஆயுதம். நான் சொல்லும்போது உங்களில் சில பேருக்கு தோணலாம், என்னப்பா இது, நாங்கள் தான் ஆல்ரெடி ஸ்கூல் போயிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், டிகிரி வந்திருக்கோமே, அப்புறம் என்ன புதுசாக கல்வி
அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சாணக்கியர் இங்கே சொல்கிறாரு, கல்வி அப்படிங்கிறது வெறும் டிகிரி சர்டிஃபிகேட் கிடையாது, மார்க் வாங்குறதுக்கு படித்தா மனப்பாட கல்வி கிடையாது, அது வாழ்க்கைக்கான கல்வி. சுற்றி நடக்கிற மனிதர்களையும் விஷயங்களையும் சரியாக புரிஞ்சிக்கிற உலகியல் அறிவு. சாணக்கியர் அவரோட நீதி சாஸ்திரத்தில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒரு மனிதனோட உண்மையான மதிப்பு அவனோட வெளி தோற்றத்திலேயோ அவனோட ஆடம்பரமான ட்ரெஸ்ஸுலேயோ இல்லை, அவன்கிட்ட இருக்கிற அறிவிலும் விவேகத்திலும் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நம்ம சோசியல் மீடியாக்களை திறந்தாலே பந்தா பண்ணுறதும் வெளி உலகத்துக்கு நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதும் எவ்வளோ முக்கியம் தராங்க. நமக்கு என்ன தோணுது, நாம் பிராண்டட் ட்ரெஸ் பண்ணிவிட்டு பந்தாவாக வளம் வந்தால் எல்லோரும் மதிப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தான் ரிச்சாக காட்டினாலும் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது உங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை உங்களை காப்பாற்றாது. அந்த இடத்துல உங்கள் குடும்பத்தையும் உங்களை காப்பாற்ற போகிற உங்கள் கிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம் தான், உங்கள் உலகியல் அறிவு மட்டும்தான். வெளித்தோற்றம் வயசு ஆக குறைஞ்சிட்டே போகும்போது, ஆனால் அறிவு அது நீங்கள் வாழ போகிற கடைசி நாள் வரைக்கும் உங்களோடவே இருக்கும். இப்போது அடுத்த கேள்விக்கு வருவோம். சரி, சர்டிஃபிகேட் பத்தாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ நாங்கள் எப்படி எங்கள் அறிவை வளர்க்குறது? இங்கே தான் தொடர்கற்றல் அப்படிங்கிற விஷயம் வருது. நம்ம ஊரில் பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு வேலை கிடைச்சிடுச்சு இல்லை கல்யாணம் ஆகிடுச்சின்னா போதும், அவங்களோட சுய சிந்தனை கற்றல் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க. அப்புறம் ஆஃபீஸு, வீடு, சீரியல், சோசியல் மீடியா, ரீல்ஸு, இப்படியே சின்ன வட்டத்துக்குள்ளே சுருங்கி போயிடுறாங்க. சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடுது. பேங்க்கில் போயிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணணுன்னா கூட இல்லை, ஒரு லீகல் நோட்டீஸ் வந்தால் கூட மற்றவங்களை எதிர்பார்க்க வேண்டிய நிலைமை வருது. இந்த இடத்துல தான் மனிதர்களை தங்களோட சுயமரியாதை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எப்போ ஒரு விஷயத்துக்காக மற்றவங்களை அளவுக்கு அதிகமாக சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை அலட்சியப்படுத்த ஆரம்பிப்பாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ பேசாமல் இரு அப்படிங்கிற அந்த அதிகார வார்த்தை அங்கிருந்து தான் பிறக்கிறது. சாணக்கியர் சொல்கிற புத்திசாலித்தனம், மனிதன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் உலகத்தில் என்ன நடக்க போகிறது என்ற பொது அறிவு வளர்த்தி வச்சிருப்பான். இன்றைக்கி எக்கனாமிக் எப்படி இருக்குது, பணவீக்கம்னா என்ன, பேங்க் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, ஆன்லைனில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், நாம் நாட்டு சட்டம் நமக்கு என்ன உரிமைகள் தருகிறது, இதையெல்லாம் அவன் தெளிவாக புரிஞ்சு வச்சிருப்பான். புதுசாக புத்தகங்களை படிப்பான், நல்ல விஷயங்களை தேடி பார்ப்பான். இப்படி விவரம் தெரிஞ்சு பேசுகிற ஒரு மனிதனை அவங்க குடும்பத்திலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி எவ்வளோ மதிப்பாங்க தெரியுமா? ஒரு சின்ன பிரச்சனை கூட வந்தால் கூட நிற்பாங்க. தம்பி, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு நீ நினைக்கிற அப்படின்னு அவனோட ஆலோசனை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இவன் சாதாரண ஆள் இல்லை, விவரம் தெரிஞ்சவன், இவன் கிட்ட கேட்டால் சரியான தீர்வு கிடைக்கும். அந்த தன்னம்பிக்கையை அந்த மனிதன் தன் அறிவால் சம்பாதிச்சிருக்கான். அதனால தான் சாணக்கியர் அறிவுக்கும் கற்றலுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன சபதம் எடுங்க. எனக்கு வயசாகிடுச்சு, நான் பெருசாக படிக்கலை, எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு தயவுசெய்து எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீங்க. கற்றலுக்கு வயசே கிடையாது, எல்லையே கிடையாது. தினமும் அட்லீஸ்ட் அரை மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்க. மொபைலில் தேவையில்லாத ரீல்ஸு, நெகட்டிவ் செய்திகளை பார்த்து நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் வாழ்க்கையை உங்கள் சுய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் கிட்ட இருக்கிற பணத்தை கூட யாருக்காவது திருடலாம், உங்கள் இளமை காலம் திருடலாம். ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட அறிவையும் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் இந்த உலகத்தில் யாராலையும் திருட முடியாது. அதுதான் உண்மை. அடுத்து நாம் 2 முதல் 7 விதிகள் வரை அடுத்த பகுதியில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் பிரெயின் மோட்டிவ் டாக்ஸ் சேனலுக்காக உங்கள் நண்பன் ராம்.